வணக்கம் நேயர்களே. இந்தியாவின் சொல்லை கேட்டு ஆடுகின்ற, இந்தியா ஆட்டுவிக்கின்ற கைப்பாவையாக இலங்கை இருப்பதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால். இது கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு கடுமையான கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச. நேற்றைய தினம் கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அண்மையில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி இந்தியாவிற்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த விஜயத்தின் போது பல்வேறு தரப்பட்டவர்கள், இந்திய ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் துறை சார்ந்த நிதி அமைச்சர்கள், வெளிவிவகார அமைச்சர் என்று பல்வேறுபட்டவர்களை சந்தித்தார். பல்வேறு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன, கைச்சாத்திடப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் எட்கா உடன்படிக்கை. இந்த எட்கா உடன்படிக்கையானது கைச்சாத்திடப்பட்டதன் நோக்கம் இலங்கையை எதிர்காலத்தில் இந்தியா தன்னுடைய கைக்குள் வைத்து ஆட்டும் கைப்பொம்மையாக வைத்திருப்பதுதான் திட்டம். இதை அனுரகுமார் திசாநாயக்க ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுப்பதாக விமல் வீரவங்ச குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை லிபரல் ஜனநாயகவாதியான ரணில் விக்ரமசிங்க இந்த எட்கா உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இந்தியாவினுடைய வல்லாதிக்க சிந்தனைகளை எதிர்த்து, வல்லாதிக்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்திய ரோகண விஜயவீர, ஜேவிபியின் உருவாக்கத்திற்கு காரணமான ரோகண விஜயவீர கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த எட்கா உடன்படிக்கையில் கையொப்பமிட்டதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, எரிபொருள் ரீதியாக பல்வேறு வகையிலான துறைகளிலும் நாங்கள் இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவின் சொல்லை கேட்டு ஆடுகின்ற ஒரு கைப்பொம்மையாக இலங்கையை வர வைப்பதுதான், இலங்கையை இருக்கச் செய்வதுதான் இந்த எட்கா உடன்படிக்கையினுடைய திட்டம் என்பதை விமல் வீரவங்ச நேற்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக என்ன மாதிரியான முடிவுகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தரப்பில் இருந்து சொல்லப்பட போகிறது? உண்மையில் விமல் வீரவங்ச சொல்வது போல எட்கா உடன்படிக்கை கச்சாத்திரப்பட்டால் இது நடக்குமா? இந்தியாவின் சொல்லை கேட்டுத்தான் இலங்கை ஆட வேண்டிய நிலை ஏற்படுமா? இந்தியாவின் கைப்பொம்மையாக இலங்கை மாறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் லிபரல் கட்சியைச் சேர்ந்த அல்லது அந்த சிந்தனையை கொண்ட ரணில் விக்ரமசிங்கே ஏற்றுக்கொண்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் இந்தியாவின் வெள்ளாதிக்கத்தை பற்றி பெரிதும் பேசிய, போராட்டங்களை நடத்திய ஜேவிபி கட்சியின் உருவாக்கத்திற்கு காரணமான ரோகண விஜயவீரவின் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான அனுரகுமார் திசாநாயக்க இது தொடர்பான கையொப்பத்தை இட்டிருப்பதுதான் இப்பொழுது பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது என்பது விமல் வீரவங்சவின் கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். அண்மைய 3 நாட்கள் விஜயத்தின் போது விமல் வீரவங்ச பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், பாதுகாப்பு ஆலோசகர், நிதி அமைச்சர் என்று பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பல்வேறு சுற்று பேச்சுக்களில் ஈடுபட்டு இலங்கைக்கு வந்திருந்தார். அப்பொழுது அங்கே மேற்கொள்ளப்பட்ட கச்சாத்திரப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த எட்கா உடன்படிக்கையில் கையொப்பமிட்ட விடயம். இந்த விடயம் எந்தளவு பாரதூரமானது என்பதை நேற்றைய தினம் விமல் வீரவங்ச சொல்லியிருக்கிறார். உண்மையில் அது அப்படித்தானா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.